வணக்கம் மக்களே. சமீபத்தில் இயக்குனர் ஸ்ரீ கணேஷ் இயக்கத்தில் வெளிவந்துள்ள 3BKH அந்த படத்தை பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தில் சரத்குமார், தேவயானி, சித்தார்த்து, யோகி பாபு போன்ற பல முன்னணி நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. அதாவது இந்த படத்தோட கதையை ஒரே வரியில் சொல்லணும் அப்படின்னா, ஒரு மிடில் கிளாஸ் குடும்பம், நடுத்தர குடும்பம் பல வீட்டில் வாடகை வீட்டில் இருக்கிறாங்க. அவங்களோட ஒரே லட்சிய கனவு ஒரு சொந்த வீடு கட்டணும் அப்படிங்கிறத காட்டிலும் இன்றைக்கி யாருமே வீடு கட்டுறதே கிடையாது. ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தன் சொந்த ஊரில் வீடு வாங்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய நோக்கம். அது நிறைவேறிச்சா இல்லையா அப்படிங்கிறதான் கதை. இந்த மாதிரி ஒரு குடும்ப பாங்கான கதைகள் எடுக்கிறதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, 24 நேரமும் ஒவ்வொரு வீட்லேயும் டிவியில் டெலிவிஷன் சீரியல் ஓடிக்கிட்டே இருக்குது. எந்த சேனல் திறந்தாலும் செய்தி சேனலை தவிர டெலிவிஷன் சீரியல் ஓடிக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் அந்த சீரியலில், நாடகத்தில் எல்லா விதமான குடும்பப்பாங்கான கதைகள், அதில் ஃபுல்லாகவே குடும்பப்பாங்கான கதைகள் தான் வருது ஒழிய, ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா டிடி, அதாவது தொலைக்காட்சி இப்போ பொதிகை இருக்கிற மாதிரி, அப்போ தமிழ் தொலைக்காட்சி இருக்கலாம் பார்த்திங்கன்னா அறிவியல் பூர்வமான கதைகள், அதே மாதிரி சயின்டிஸ்ட்டை பற்றி கதைகள், அதே மாதிரி நகைச்சுவை, அந்த மாதிரிலாம் கதைகள் இருந்துச்சு. இப்போ ஆனால் வரக்கூடிய முன்னணி சேனல் எல்லாத்துலேயுமே குடும்பத்தில் வர பிரச்சனைகள், கள்ளக்காதல், மாமியார் மருமக சண்டை, இந்த மாதிரி பிரச்சனைகள் ஓடிட்டு தான் இருக்குது. அப்போ இந்த மாதிரி ஒரு குடும்பப்பாங்கான ஒரு கதையை திரைப்படமாக இயக்கலை, கொஞ்சம் லைட்டாக பிசுறு தட்டினாலும் அது டிவி சீரியல் ஆயிரும். இந்த டிவி சீரியலை பார்க்குறதுக்கு நாங்கள் ஏன் தேட்டருக்கு உங்களுக்கு 200-300 கொடுத்து நீங்கள் விற்கக்கூடிய பாப்கார்ன் 50 ரூபா பாப்கார்னையும் 500 ரூபாய்க்கு வாங்கி நான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஆடியன்ஸ் நினச்சிக்கிறோம். ஸோ அதை மீட்டு தான் இந்த மாதிரி ஒரு கதையை தேர்ந்தெடுக்கல ரொம்ப கேர்ஃபுல்லாக தேர்ந்தெடுக்கணும். அதே மாதிரி அதுக்கு திரைக்கதை சிறப்பாக எழுதணும். அந்த திரைக்கதை எழுதுறதை காட்டிலும் அதை நிறைவேற்றுறதுக்கு சரியான அந்த கேரக்டர்ஸ், ஆர்டிஸ்ட்டை போடணும். இதுதான் இந்த மாதிரி ஒரு கடையில் ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை. இப்போ சமீபத்தில் குடும்பப்பாங்கான படங்களில் ஒரு 3-4 படங்கள் வெற்றி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னால், குடும்பஸ்தன் அப்படின்னு ஒரு படம், அதுக்கு முன்னாடி லப்பர் பந்து, இது ரெண்டுமே கிட்டத்தட்ட முழுவதும் குடும்பப்பாங்கான ஒரு கதை. அதுவும் குடும்பஸ்தன் அப்படிங்கிறது ஒரு மிடில் கிளாஸ் மேன் எப்படி குடும்பத்தை லவ் மேரேஜுக்கு வீட்டை விட்டு ஓடி கல்யாணம் பண்ணி எப்படி கஷ்டப்படுறான் அப்படிங்கிறதான் கதை. ஆனால் அந்த படத்தை நீங்கள் ஒரு நிமிஷம் கூட எந்த ஒரு டிவி சீரியல் ட்ராமாவோட ஒப்பிடவே முடியாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா லப்பர் பந்து அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு மருமகனுக்கும் மாப்பிள்ளைக்கும் நடக்கக்கூடிய குடும்பஸ்தான ஒரு சண்டை தான். அது ஒரு ஈகோ கிளாஷ். ஆனால் அந்த கதையும் பார்த்திங்கன்னா எந்த ஒரு இடத்துலையும் நீங்கள் ஒரு டிவி சீரியல் பார்க்குற ஒரு தோணி வராது. ஸோ இதுதான் இந்த மாதிரியான கதையை கலக்கலமாக எடுக்கையில் உள்ள பிரச்சனைகள். இப்போ இந்த 3BKH இந்த படத்தை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள் எப்படி வீடு கட்டுறாங்க அப்படிங்கிற கதை. அப்போ இந்த மாதிரி ஒரு கதை எடுக்கலை என்ன செய்யணும் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது எந்த ஒரு இடத்துலையும் லைட்டாக பிசுறு தட்டினாலும் அது டிவி சீரியலாக மாறாதபடி பார்த்துக்கிறணும். சரி, இந்த படத்தில் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் பார்ட் அந்த ஒவ்வொரு கேரக்டருடைய ரோலு, அவங்களுடைய நோக்கம், அந்த ஒட்டுமொத்த 4 பேருடைய லட்சியம் என்ன அப்படிங்கிறத காமிச்சிட்டு, செகண்ட் பார்ட்டு பார்த்திங்கன்னா முழுவதும் ஒரு டிவி சீரியல் ரேஞ்சுக்கு தான் எடுத்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக சமீப காலங்களில் வெளிவந்த, அதாவது இவருடைய சமீப காலத்தில் பார்த்திங்கன்னா டிராகன் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. அதில் பார்த்திங்கன்னா அவர் ஒரு இன்ஜினியரிங் விருப்பம் இல்லாத படிக்கிறது, அதனால் அவர் வேலைக்கு போகிறதுடைய சிக்கல்கள். அதேமாதிரி சங்கர் இயக்கத்தில் வெளிவந்த நண்பன். ஸோ இந்த மாதிரி படங்கள்லாம் விருப்பம் இல்லாத ஒரு படிப்பை தேர்ந்தெடுத்தால் வாழ்க்கையில் எப்படி கஷ்டப்படுறான் அப்படின்னு அதே கான்செப்ட்டு, அந்த புளித்து போன ஒரு கான்செப்ட்டு. அதே மாதிரி புகுந்த வீட்டில் மருமகளுக்குள்ள பிரச்சனைகள். ஸோ இதெல்லாம் பல படங்களில் நாம் பார்த்த அதே கான்செப்ட் தான் இந்த செகண்ட் பார்ட்டில் சேர்த்துருக்காங்க. அதாவது கதையோட ஒரு நோக்கம் என்ன அப்படின்னா, வீடு கட்டுறது. அந்த வீடு கட்டுறதுங்கிறத விட்டுவிட்டு கிளை கதைகள், படத்தை இழுக்கணும், 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் இழுக்கணும் அப்படின்னு சொல்லி மற்ற கதைகளை கொண்டு கடைசியில் அந்த கதையோட நோக்கம் என்ன அப்படிங்கிறத மறந்து போய் தான் இந்த ஸ்கிரிப்ட் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் முடியுது. அதாவது கல்யாணத்தை பண்ணிப்பார், வீட்டை கட்டிப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒவ்வொருத்தருக்கும் ரெண்டுமே மிகப்பெரியான ஒரே நாளில் முடியக்கூடிய விஷயம் கிடையாது. ஸோ அதனால் அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இன்றைக்கி வீடு கட்டுறது, வீடு வாங்குறது அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த படத்தில் சொல்கிற மாதிரி லோன் வாங்குறதெல்லாம் ரொம்ப கடினம் அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி கிடையாது. இன்றைக்கி தேசியமயமாக்கப்பட்ட நேஷனலைஸ் பேங்க் இல்லாட்டினா கூட நிறைய ப்ரைவேட் பேங்க்ஸு, ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்ஸு, ஸ்ரீராம் சிட், இந்த மாதிரி நிறைய பேங்க்ஸு,
இந்த மாதிரி நான் ஃபினான்ஷியல் பேங்க் அமைப்புகள்லாம் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து நீங்கள் லோன் வாங்கணும், உங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சாலே போதும், எப்படியாவது உங்களுக்கு வந்து பல டாக்குமெண்ட்ஸை கொடுத்து உங்களை வந்து லோன் கொடுத்துட்றான் அப்போ வீடு வாங்குறதுக்கு. ஸோ அதனால் அது வந்து இந்த படத்தில் சொல்கிற மாதிரி லோனே வாங்க முடியாது, லோன் வாங்குறதுக்கு லோன் அலைகிற மாதிரி அந்த மாதிரிலாம் ஒரு கான்செப்ட் கிடையாது. ஸோ அதனால் ஒட்டுமொத்தமாக இந்த படம் அப்படி எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, ஒருத்தன் ஆடியன்ஸ் வந்து ஒரு 200 300 கொடுத்து ஒரு தேட்டருக்கு வரானா அப்படின்னா அவனை வந்து என்டர்டெயின் பண்ண வைக்கணும், அவனை வந்து என்ன செய்யக்கூடாது, அழுவ வைக்கக்கூடாது. இந்த படத்தோட ரிவ்யூவில் எல்லாருமே என்ன சொல்கிறது, எல்லாத்தையும் வந்து லிங்க் பண்ணக்கூடியது. 90% மக்களை வந்து வாடா வீட்டில் ஆரம்பத்துலேருந்து இன்ன வரைக்கும் உள்ளவங்களை லிங்க் பண்ணக்கூடிய கதை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நாம் ஒன்றும் விண்வெளிக்கு போன சுபாஷு மாதிரி அந்த கதையை நாம் வந்து எடுக்க போகிற கிடையாது. அதுக்கு வந்து நமக்கான பொருள் செலவுமே கிடையாது. சொல்லக்கூடிய கதையை யதார்த்தமாகவும் சிரிக்கை வகையிலையும் புன்முறுவலோட தன்னுடைய வாழ்க்கையில் தன்னை மறந்து திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் தினந்தோறும் காலையில் 9 மணிலேருந்து நைட்டு 7 மணி 8 மணி வரைக்கும் வேலை பார்க்கக்கூடிய ஒருத்தன் அலைந்து திரிந்து அந்த ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறக்காக அவன் வந்து சனி ஞாயிறில் தேட்டருக்கு வரான். அங்கேயும் போய் அவனை உங்கள் பிரச்சனையை அவன்கிட்ட காமிச்சிங்கன்னா அவன் வந்து அது ஒரு படமாக பார்க்க மாட்டான். என்னடா கொடுமைன்னு கோயிலுக்கு போனால் அங்கே ஒரு கொடுமை ஆடிக்கின்ஸுங்கிற மாதிரி அதை தான் நினைப்பான். அதனால் ஒரு திரைப்படம் அப்படிங்கிறது எல்லாமே கலந்துருக்கணும். அதுக்காக சென்டிமெண்ட்டும் இல்லாமல் இருக்குன்னு சொல்லக்கூடாது. சென்டிமெண்ட்டும் இருக்கணும், நகைச்சுவையும் இருக்கணும், யதார்த்தமாக இருக்கணும், புதிய கருத்துக்கள் இருக்கணும். சொல்லக்கூடிய விதம் வந்து அவனுக்கு வந்து அந்த 2.5 மணி நேரம் அவன் தன்னுடைய செல்ஃபோனை எடுக்காதபடி அவனை வந்து தேட்டரில் ஒரு ரூமுக்குள்ளே ஒரு வீட்டுக்குள்ளே கட்டி போட்டிருந்தா அது வந்து உண்மையான ஒரு 3 BHK இருக்கும். ஆனால் இந்த படம் அதில் எந்த விதமான இதுவுமே திருப்திப்படுத்தலை அப்படிங்கிறது தான் வந்து சொல்ல முடியுது. ஒரு திரைப்படம் அப்படிங்கிறது அடுத்து என்ன அப்படிங்கிற மாதிரியும் காட்சிகளை வந்து யூகிக்க முடியாதபடியும் இருந்தால் தான் அது வந்து ஒரு சிறந்த திரைப்படம். இந்த படத்தில் ஆரம்பத்திலேயே நம்ம படம் பார்க்கல, ஒரு 10 நிமிஷத்துலேயே நம்ம சொல்லிடலாம் அவங்க வந்து கடைசியாக எப்படி வீடு கட்ட போகிறாங்க, வீடு வாங்க போகிறாங்க அப்படிங்கிறது. அதை தான் வந்து முடிக்குது. இதுக்கு வந்து தேட்டரில் போய் 300 400 கொடுத்து செலவு செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.